அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 8/7/2024 ஆணி மாதத்தின் 24ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆஷாட நவராத்திரியின் 3ஆம் நாள். இந்த நாள்ல வழிபட வேண்டிய நேரம் என்ன, வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன, சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்னங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அற்புதமான இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களை தவற விடாதீங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு மிக மிக எளிமையான இந்த வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மமுகூர்த்த நேரம், அதன் பின் காலை 6 to 7, அதன் பின் மதியம் 1 to 2, மாலை 5:50 6:50 அதன் பின் 8 to 9, அதன் பின் இரவு 9:50 10:20 இந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜையில ஒரு தட்டுல பச்சரிசி மாவை நீங்க பரப்பிக்கணும். கொஞ்சமா, ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சமா பச்சரிசி மாவை பரப்பி அதன் நடுவே 3 அகல் விளக்குகள் வைக்கணும். 3 அகல் விளக்குல நடுவுல உள்ள அகல் விளக்குல நெய் ஊத்திக்கோங்க. மற்ற 2 அகல் விளக்குகளையும் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. தீபம் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி எரியற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரசாதமாக பழங்களை வைக்கணும். அதுவும் மஞ்சள் நிறத்துல கிடைக்கக்கூடிய பழங்கள், மஞ்சள் நிறத்துல கிடைக்கக்கூடிய பூக்களை வாராகி தேவிக்கு சாற்றணும். இந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் அபராஜித வாராகியே நமோ நமக. இந்த மந்திரத்தை குறைந்தது 48 முறை, அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜெபிக்கணும். நீங்க வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு அந்த பச்சரிசி மாவை எடுத்துட்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுறணும். ஏதாவது மரத்துக்கடையிலையோ, கால் படக்கூடாதுங்க, முக்கிய குறிப்பு, கால் படாத இடத்துல எறும்புகளுக்கு உணவாக போட்டணும். இந்த நாள்ல நீங்க வழிபடுறீங்க இல்லையா, உங்களால முடிந்த அளவுக்கு யாராவது ஒரே ஒரு பெண்மணிக்கு சிகப்பு அல்லது பச்சை அல்லது மஞ்சள் நிறத்துல ஏதாவது ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க. அது ரவிக்க துணியா கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று உங்களால முடிஞ்ச ஒரு வஸ்திரத்தை நீங்க தானமாக கொடுக்கணும். எனக்கு அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க நேரா கோயிலுக்கு போங்க. நவக்கிரகத்துக்கு ஏதாவது ஒரு துணியை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதும் அற்புதமும் நிச்சயமா நடக்குங்க. நான் போடக்கூடிய பதிவுகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.